ராணி நேயர்களுக்கு வணக்கம். என்னோட நேம் சசிரேகா. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் செஞ்சு காமிக்க போகிறேன். அந்த ஸ்வீட் என்னென்னா சீரக சம்பா ரைஸ் வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அசத்தலான அம்மன் படையல் இனிப்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சீரக சம்பா சாதம் 1/4 கிலோ, நெய் தேவையான அளவு, முந்திரி, உலர்திராட்சை, ஏலக்காய் தேவைக்கு ஏற்ப, நாட்டு சர்க்கரை 1/2 கிலோ. சீரக சம்பா ரைஸ் பார்த்திங்கன்னா அதை நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இது ஒரு 250 கிராம் 250 கிராமுக்கு 500 ml தண்ணி போட்டு நல்லா குழைய வச்சு வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் வறுத்துடலாம். நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா காஞ்சோன்னே முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு 2 minutes ஆகும் ஃப்ரை ஆக. முந்திரி ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் அதை எடுத்துகிறேன். அடுத்து காஞ்ச திராட்சை போடுறேன். அது கூடவே ஏலக்காவையும் சேர்த்துடுறேன். முந்திரியும் காஞ்ச திராட்சையும் ஒன்றா வறுக்கக்கூடாது, தனித்தனியாக தான் வறுக்கணும். கொஞ்சம் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இந்த அரிசியை நான் போட போகிறேன் சாப்பாடு. இப்போ சிம்மில் வச்சிடலாம், இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதில் இருக்க கொஞ்சம் நெய்யோட லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுவோம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இதை நல்லா கலரி விட்டுட்டே இருக்கலாம். மிச்சம் இருக்க எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலரி விட்டுடலாம். தண்ணியெல்லாம் வற்றுட்டோன்னா ஃபைனலாக நம்ம இந்த ப்ரௌன் சுகர் வச்சும் நீங்கள் செய்யலாம், ஒயிட் சுகர் வச்சும் செய்யலாம். நான் ப்ரௌன் சுகர் வச்சு செய்கிறேன். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுனால ப்ரௌன் சுகர் வச்சு செய்கிறேன். ஸோ ப்ரௌன் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிவிட்டு கலரி விட்டு வரலாம். இந்த சுகர் நல்லா கரையணும். கரைஞ்சி இது கொஞ்சம் கெட்டியாகணும். இப்போ ரொம்ப லிக்விடாக தெரியுதுல்ல, கொஞ்சம் கெட்டியாகணும். கொஞ்சம் பெருசில் வச்சுக்கலாம். இந்த ஸ்வீட் ஸ்பெஷலாக அம்மனுக்கு படைப்பாங்க. அதுவும் ஆடி மாதத்தில் கோயிலுங்களில் அம்மனுக்கு படைக்கிற ஸ்வீட் இது.
இது அடிஷ்னலாக எந்த கலர் பவுடரும் ஆட் பண்ணல, அதனால் உங்களுக்கு இது வந்து கலராக தெரியாது. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு நீங்கள் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கேசரி கலர் பவுடரோ இல்லை குங்குமப்பூவோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கெட்டியாகும் போது லைட்டாக அந்த நெய்யை விட்டு வதக்கி விட்டுட்டே இருக்கும். நீங்கள் அல்வா செய்யும் போது எப்படி வதக்குவீங்களோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இதை வந்து கைவிடாமல் கலரி விட்டுகிட்டே இருக்கணும். இது அடி பிடிக்க ஆரம்பிக்கும், அதனால கைவிடாமல் கலரி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இது. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இது எல்லாமே இதில் போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடைசியாக இருக்கிற எல்லா நெய்யும் இதில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா. அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுங்கள். செய்முறை: 1/4 கிலோ அரிசிக்கு 1/2 லிட்டர் தண்ணீர் ஊற்றி சாதத்தை நன்கு வேக வைத்து எடுக்கவும். கடாயில் நெய் விட்டு சூடானதும் அதில் உடைத்த முந்திரி, திராட்சையை தனித்தனியாக சேர்த்து வறுத்து எடுக்கவும். திராட்சையை வறுக்கும் போது அதில் ஏலக்காயும் சேர்த்து கொள்ளலாம். வாணலியில் மீதம் இருக்கும் நெய்யில் வேக வைத்த சாதத்தை சேர்க்கவும். சாதம் அடிப்பிடிக்காமல் இருக்க அடுப்பை சிம்மில் வைக்கவும். அதில் சிறிது தண்ணீர் சேர்த்து நன்கு கிளறவும். சாதம் நன்கு குழைந்து தண்ணீர் வற்றியதும் நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறவும். சர்க்கரை நன்கு கரைந்து சாதத்துடன் கலக்கும் வரை கிளறவும். சாதம் சற்று கெட்டியானதும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து அடிப்பிடிக்காமல் அல்வா பதம் வரும் வரை கிளறிக்கொண்டே இருக்கவும். கடைசியாக வறுத்து வைத்திருக்கும் முந்திரி, திராட்சை மற்றும் ஏலக்காயை நன்கு வதக்கி சிறிது நெய் சேர்த்து கிளறினால் சூப்பரான சீரக சம்பா ஸ்வீட் ரெடி.